ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vachi'skitchen. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்து களி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து களிக்கு ஒரு அழகு பச்சரிசி, ஒரு அழகு புழுங்கரிசி, ஒரு 150 கிராம் உளுந்து ஊற வச்சுட்டேன் நைட்டு. காலையில் எழுந்து அதை கிரைண்டரில் நல்லா கழுவிட்டு அரைக்கிறேன். இந்த உளுந்து களி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு இடுப்புக்கு பலம்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கும் நல்லது. அந்த காலத்துலலாம் பாட்டியெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அந்த உளுந்து களி. இப்போல்லாம் நம்ம ட்ரெண்டியாக போயிட்டுருக்கோம். இதை யாரும் மறக்காமல் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இது கரண்டியில் கரைக்கிறத விட கையில் கரைச்சா நல்லது. இந்த கட்டியெல்லாம் ஃபுல்லாக இதாகும், கிளியர் ஆகும். இது பார்த்திங்கன்னா அடி கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இன்னுமே தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சம்மருக்கு ஏற்ற டிஃபன் இது. காலையில் இந்த களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இது கிளற கிளற அந்த குட்டி குட்டி அந்த கட்டியெல்லாம் நல்லா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை. இதுதான் பக்குவம். நமக்கு தண்ணி தொட்டு கையில் ஒட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. இது வேகலைன்னா கையில் மாவு மாவாக ஒட்டிக்கும். இப்போ இது கெட்டியாக இருக்குது. நான் தண்ணி சுட வச்சு ஊற்ற போகிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் இலகலாக இருக்கும் களி. தண்ணி சுட வச்சு ஊற்றிட்டேன். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணி தான் ஊற்றணும். கொஞ்சம் இலகுவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் களி. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு களி. இந்த களிக்கு மீன் குழம்பு அது இருந்தால் கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா அஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் வெல்லம் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சம்மருக்கு ஏற்ற டிஃபன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம், வெல்லம் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.